காலங்கள் மாறினாலும் உண்மையான நட்பு மாறாது. கிருஷ்ணர் சுதாமாவின் பால்ய நினைவுகள் இந்த 5ஆம் பாகத்தில் காணலாம் நண்பர்களே. கிருஷ்ணா, நான் ஒரு பண்டிதனாக இருக்கிறேன். எனக்கு எந்த பற்றும் கிடையாது. எனக்கு உன்னை பார்த்துவிட்டதனால் என் மனம் நிறைந்துவிட்டது. உன்னை பார்த்த சந்தோஷமே எனக்கு போதும். மனநிறைவோடு இருக்கிறேன். இதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை கண்ணா என்று குரல் தழுதழுக்க கூறினார். நாம் குருகுலத்தில் கல்வி பயிலும் போது மரங்களில் ஏறி பழம் பறித்து சாப்பிட்டோம். காடுகளுக்கு சென்று பாட்டு பாடி விறகு வெட்டி எடுத்து வருவோம். பிருந்தாவனத்தில் நாம் விளையாடும்போது நீ வீட்டிலிருந்து பலகாரங்கள் கொண்டு வந்து தருவாய். அதை நாம் நண்பர்களுடன் உண்டு மகிழ்ந்தோம். இவை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுதாமா? எனக்கு இன்றும் அந்த காலம் இனிமையாக இருக்கிறது. அதை எல்லாம் நான் இன்னும் மறக்கவில்லை சுதாமா. ஆமாம் கிருஷ்ணா, நாம் யமுனை ஆற்றில் குளித்துவிட்டு பழங்கள் பறித்து உண்போம். நீ அந்த நேரம் குழலூதி நம் நண்பர்களையும் கோபியர்களையும் உன் இனிமையான குரல் ஓசையில் மயங்க செய்வாய். உன் குரல் ஓசையில் பொழுது போவது கூட தெரியாமல் ஆடு மாடுகளும் பறவைகளும் மயங்கி இருக்கும். உன் குரல் ஓசையில் பறவைகளும் பசுகளும் மயங்கி உன்னை சுற்றி வரும். அனைவரையும் மயங்க செய்து பிறகு நீ தான் எங்களை எழுப்பி அழைத்து செல்வாய். அப்படி உன் குரல் ஓசையில் எங்களை மயங்கச் செய்தாய். அதனால் தான் உன்னை பிருந்தாவனத்தில் அனைவரும் மயக்கும் மாயக்கண்ணன் என்று அழைத்தார்கள். உன் குரல் ஓசை கேட்டபடி ஆடு மாடுகள் உன்னை பின் தொடர்ந்து வரும். யமுனையில் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து செல்லும் கோபியர்களின் பானைகளை நீ உடைத்து குறும்புதனம் செய்து உன் தாயாரிடம் அடி வாங்குவாய். கிருஷ்ணா, எனக்கு அந்த இனிமையான காலங்கள் நினைவிருக்கிறது. காலங்கள் உருண்டோடி மறைந்து போனாலும் உன் குறும்புதனங்களை என்னால் மறக்க முடியாது. கிருஷ்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சமயம் நாம் யமுனை ஆற்றில் நீந்தி விளையாடிக் கொண்டு இருந்தபோது கொடிய களியன் என்ற பாம்பை அழித்து அந்த ஆற்றின் விஷத்தை நீக்கி எங்களை காப்பாற்றினாய். நீ அந்த பாம்பின் மீது ஆலிங்க நடனம் ஆடியது என்னால் மறக்க முடியாது கண்ணா. ஆமாம் சுதாமா, குருகுலத்தில் இருக்கும்போது நாம் விறகு வெட்டி எடுத்து வந்து பிறகு தரையில் படுத்து உறங்குவோம். ஆயக்கலை 64யும் நாம் கற்று தேர்ந்தோம். வில்வித்தை போன்ற பயிற்சிகளையும் கற்றோம். அந்த காலம் அனைத்தும் கனவாக மறைந்து போய்விட்டது சுதாமா. இன்று ஒருவரை ஒருவர் சந்திக்க கூட முடியாத அளவு பொறுப்புகளும் கடமைகளும் நமக்கு வந்து நம்மை பிரித்து விட்டது என்று ஆதங்கத்தோடு கூறி பெருமூச்சு விட்டார் கிருஷ்ணர். இப்படியாக இருவரும் பால்ய நினைவுகளை பேசி மகிழ்ந்தார்கள். கிருஷ்ணர் சுதாமாவிடம், சுதாமா, நீ சிறுவயதில் பலகாரங்கள் எனக்கு கொண்டு வந்து தருவாயே, இப்போது நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று குறும்புதனம் மாறாமல் கேட்டார். சுதாமா கிருஷ்ணருக்காக என்ன கொண்டு வந்தார்? வீடு திரும்பியதும் சுதாமா கண்ட அதிசயம் என்ன? அதற்கான விடையை தொடரின் 6ஆம் பாகத்தில் காணலாம். மேலும் முழு கதையை வண்ண வண்ண படங்களோடு ரொட்டீன் லைஃப் வித் காமெடி சேனலில் தொடர்ந்து காணலாம். கிருஷ்ணர் சுதாமா நட்பு உங்களை ஈர்த்ததா? கமெண்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.